السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإما ينزغنك من الشيطان نزغ فاستعذ بالله إنه سميع عليم. كان النبي صلى الله عليه وسلم يتعوذ الحسن والحسين ويقول: إن أباكما يتعوذ بها إسماعيل وإسحاق، يقول: أعوذ بكلمات الله التامة من كل شيطان وهامة ومن كل عين لامة. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகிறேன். அன்னலம் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கும் எல்லோரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை, தவறுகளை மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்திற்குரிய நன்மக்களாக நம் எல்லோரையும் சேர்த்து கொள்வானாக. வாழும் காலம் வரை ஆரோக்கியமான வாழ்வை நம் எல்லோருக்கும் தந்து மருத்துவமனையின் துன்ப துயரங்கள், செலவினங்கள் அனைத்தையும் விட்டு நம்மையும் நம் சந்ததிகளையும் குடும்பத்து மக்களையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் ஆலயமாம் காபா ஷரீஃபையும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரவுதா ஷரீஃபையும் புனிதம் நிறைந்த பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா ஜியாரா செய்திட குடும்பத்துடன் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வாய்ப்பளிப்பானாக. உலகை விட்டு மூச்சடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறு நம் ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே நம்மையும் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்கள், நமக்கு கல்வி கண்ணை திறந்து கொடுத்த உஸ்தாத்மார்கள், நம்மிடத்திலே துவாவுக்காக வேண்டியவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமாக இருந்த எல்லா மக்களையும் அல்லாஹ் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹ் பல இடங்களில் மனிதர்களின் விரோதிகள் யார், குறிப்பாக மூமின்களின் விரோதி யார் என்பதை அடையாளப்படுத்துகிறான். இன்ன ஷைத்தான் லகுமா அதுவும் முபீன், நிச்சயமாக ஷைத்தான் இருக்கிறானே உங்கள் இருவருக்கும் பகிரங்க விரோதியாவான் என்று ஹதரத் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களையும் அவர்களின் துணைவியார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களையும் அவர்களிடத்திலே பேசுகிற பொழுது அல்லாஹ் சொல்கிறார். ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் உலகத்தில் வரக்கூடிய இறுதி மனிதன் வரை, அதிலும் குறிப்பாக இறை நம்பிக்கையை தாங்கி நிற்கக்கூடிய மூமின்களுக்கு மிக பெரும் எதிரியாய், வழிகெடுக்கக்கூடிய ஒரு நபராய் ஷைத்தான் இருக்கிறான் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சத்தியம் செய்தான். அல் குர்ஆனிலே சூரத்துல் ஆராஃப் என்கின்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாமிடமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமிடமும் சத்தியம் செய்தான். வகாஸமஹுமா இன்னி லகும லமினன் நாசிஹீன், சத்தியம் செய்து சொன்னான், இன்னி லகும லமினன் நாசிஹீன், உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவன் நான். நீங்கள் ஏன் அந்த மரத்தின் பக்கம் நெருங்குவதில்லை? நீங்கள் அதை சாப்பிட்டுட்டீங்கன்னா இங்கேயே நிரந்தரமாக இருந்துடுவீங்க. சொர்க்கத்திலேருந்து உங்களால் வெளியே போக முடியாத ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும். எனவே தான் உங்களை படைத்தவன் அங்கே போக வேண்டாம், அதை தொட வேண்டாம், நெருங்க வேண்டாம், சாப்பிட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறான் என்று தன் வலையில், விரித்த வலையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமையும் விழ வைப்பதற்காக தான் தந்திரமான ஒரு வழியை கையாண்டான். அந்த தந்திரம்தான் உங்களுக்கு நான் நல்லது செய்பவன், நல்லதை சொல்பவன் என்று சொன்னான்.
ஷைத்தான் இருக்கிறானே, மனிதனுடைய இரத்த நாணங்களிலெல்லாம் பரவி கிடக்கிறான். இரத்தம் எங்கெல்லாம் ஓடுமோ அங்கெல்லாம் ஷைத்தானும் போவான், அவனுடைய தீய எண்ணங்களும் போவும். அதன் வெளிப்பாடாய் மனிதன் தீயதை நினைப்பதற்கு, சிந்திப்பதற்கு, செயல்படுவதற்கு முனைவான், முயற்சிப்பான். சில சமயங்களிலே அதிலே போய் விழுந்தும் விடுவான். புகாரி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன் அன்பு துணைவியார் சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு ஒரு இடத்துல நின்று இரவு நேரத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியாக 2 சஹாபாக்கள் கடந்து போகிறார்கள். 2 சஹாபாக்கள், இருவருமே அன்சாரி சஹாபிகள். கடந்து போன பிறகு தன் மனைவியோடு பேசிக்கொண்டிருந்த நாயகம் திடீரென்று பேச்சை நிப்பாட்டிவிட்டு, அலா ரிசிலிக்குமா, கடந்து போன இருவரை பார்த்து சொன்னார்கள், தோழர்களே கொஞ்சம் நில்லுங்கள். இன்னஹா சஃபியா பின்த் ஹுயை, நான் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த பெண்மணி வேறு யாரும் இல்லை, என்னுடைய மனைவி சஃபியா தான் அப்படின்னாங்க. நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நபர் வேறு யாரும் கிடையாது, 3ஆம் நபர் கிடையாது, நான் கட்டிக்கொண்ட என் துணைவியார் சஃபியா தான். கடந்த அந்த 2 சஹாபாக்களும் சொன்னாங்க, சுபஹானல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே, உங்கள் விஷயத்திலா நாங்கள் சந்தேகப்படுவோம்? உங்கள் விஷயத்திலா நாங்கள் எண்ணத்தால் மலிவான எண்ணத்தை கொள்வோம் என்று அந்த 2 சஹாபாக்களும் தங்களுடைய எண்ணத்தை வார்த்தைகளால் வெளிப்படுத்திய பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன ஷைத்தான் யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தம். ஷைத்தான் மனிதனிடத்தில் எங்கெல்லாம் ரத்தம் ஓடுகிறதோ அங்கெல்லாம் அவனும் ஓடுகிறான், ஊடுருவி செல்கிறான். وَإِنِّي خَشِيتُ أَن يَقْذَفَ فِي قُلُوبِكُمَا سُوءًا. நீங்கள் கண்டு செல்லக்கூடிய இந்த காட்சியின் வழியாக ஏதோ ஒரு சின்ன எண்ணத்தை கூட உங்கள் உள்ளத்திலே அவன் போட்டுவிடக்கூடாது என்று நான் பயப்பட்டேன். ஏன் மூடி வைக்க வேண்டும்? அதை திறந்து சொல்லிவிடலாமே, இதுதான் விஷயம், இதுதான் இங்கே காரியம் என்று நான் வெளிப்படுத்தி விட வேண்டும் என்று விருப்பப்பட்டேன். அதன் வழியாக ஷைத்தான் உங்கள் உள்ளத்திலே அந்த எண்ணத்தை போடாமல் இருக்கலாம் அல்லவா, அதற்கு வாய்ப்பை தராமல் இருக்கலாம் அல்லவா, எனவே தான் நான் சொன்னேன் என்று ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ ஏதோ ஒரு ரூபத்திலே ஷைத்தான் நம்மிடத்திலே விளையாண்டு விடக்கூடும். நன்மைகளை தடுப்பதும் தீமைகளை செய்ய வைப்பதும் ஷைத்தானுடைய முக்கியமான வேலை. அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், நன்மையை தடுப்பது மட்டும் ஷைத்தானின் வேலை அல்ல, தீமைகளிலே கொண்டு போய் மனித இனத்தை தள்ளிவிடுவதும் ஷைத்தானின் வேலைதான். இன்னமா யுரீது ஷைத்தான் அன் யூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்லா. சூதாட்டத்தையும் மதுவையும் தடை செய்துவிட்டு அல்லாஹ் சொன்னான், சூதாட்டமும் மதுவும் உங்களை தீமையின் உச்சகட்டத்திற்கு கொண்டு தள்ளிவிடும். காரணம் என்ன தெரியுமா? இந்த 2இன் வழியாக பகைமையை உங்களிடத்திலே ஷைத்தான் ஏற்படுத்தி விடுவான். ஒருவர் மீது உண்டான காழ்ப்புணர்ச்சியை உங்கள் உள்ளத்திலே கொண்டு வந்து விடுவான். இந்த சூதாட்டமும் மதுவும் இந்த மாதிரியான தீமையினுடைய பிறப்படமாக இருக்கிறது. அதை தூண்டும் வேலையை ஷைத்தான் செய்கிறான். எனவே வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இங்கோடு ஷைத்தானுக்கும் மனிதனுக்குமான தொடர்பு முடிவதில்லை. நாளை அல்லாஹ்விடத்திலும் ஷைத்தான் வாதம் செய்வான், விவாதம் செய்வான் என்று குர்ஆன் சொல்கிறது. சூரத்துல் காஃப் என்கின்ற அத்தியாயத்திலே 2 நபர்கள் அல்லாஹ்விடத்திலே நாளை தர்க்கித்துக் கொண்டிருப்பார்கள். ஒருவரை மாற்றி ஒருவர் இன்னொருவர் குற்றம் சுமத்தி கொண்டே இருப்பார். இவர் அவரை சொல்லுவார், அவர் இவரை சொல்லுவார். யார் அந்த 2 பேருனா, ஒன்று ஷைத்தான், இன்னொன்று அந்த ஷைத்தானால் வழிகெடுக்கப்பட்ட ஒருவர், அவனால் திசை மாறப்பட்டவர், அவனால் ஜெயிக்காமல் தோற்று போனவர், அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே குற்றவாளி கூண்டில் இருக்கக்கூடியவர். 2 பேரும் மாற்றி மாற்றி. ஷைத்தான் சொல்லுவான், நான் என்ன பண்ணுறது, நான் காட்டத்தான் செஞ்சேன், அவன்லாம் என் பின்னாடி வந்தான். வழிகெடுக்கப்பட்ட மனிதன் சொல்லுவான், இல்லை இல்லை, இவன் தான் என்னை கையை பிடித்து இழுத்து கொண்டு போனான். நான் நல்லா தான் இருந்தேன், நல்லா தான் வணங்கிட்டு இருந்தேன், நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தேன், இவன் தான் வந்து என்னை கெடுத்து விட்டான், இவன் பின்னால் நான் போய்விட்டேன். அல்லாஹ் அந்த இடத்திலே சொல்லுவான். சூரா காஃப் சொல்கிறது, லா தக்தஸிமு லதை வகத் கத்தம்து இலைக்கும் பில் வஈத். இங்க வந்து சண்டை போடக்கூடாது, நீயா நானா என்ற போட்டி இங்கே இல்லை. இங்க வந்துட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து குற்றம் சுமத்தி கொண்டு எந்த புண்ணியமும் இல்லை. உலகத்திலேயே உங்களுக்கானதை நான் தந்து விட்டேன்.
உலகத்திலே உங்களுக்கான எச்சரிக்கையும் கொடுத்து விட்டேன், உங்களுக்கான சோபனத்தையும் சொல்லிவிட்டேன். தேர்வு செய்ய வேண்டியது உன்னுடைய கையில் இருந்தது. நீ மாற்றி தேர்வு செய்துவிட்டு இங்கே வந்து மாற்றி மாற்றி ஒருவரின் மீது குற்றம் சுமத்துவதனால் எந்த பலனும் இல்லை, போங்கள் என்று நரகத்தை நோக்கி அவர்களை தள்ளிவிடுவான் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. இப்போ இங்கே மட்டும் வழிகெடுக்கவில்லை, நாளை அல்லாஹ்வின் சன்னிதானத்திலும் வந்து நமக்கு எதிராக சண்டையிடக்கூடியவனாக ஷைத்தான் இருக்கிறான் என்பதை இந்த அத்தியாயம் சொல்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அவனை எப்படி வெல்வது, அவனுடைய தீங்கிலிருந்து நம்மை நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்வது, அதற்கான ஒரு பார்வையாகத்தான் இன்றைய ஜும்மாவின் உரை. அதில் சையதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்கள் வீட்டிலே தங்கியிருக்கக்கூடிய நேரத்திலே ராத்திரியில் எந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் வெளியே போயிடுறாங்க. இந்த அம்மாவுக்கான பதட்டம், நமக்குரிய நாளில் நம்மோடு நபிகள் இருக்கும் இந்த சந்தர்ப்பம் எவ்வளோ பெரிய பாக்கியம், இங்கிருந்து ரசூல்லா போயிட்டாங்களேன்னு சொல்லி தேடி பிடிச்சி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே பரபரப்போடு தேடி கொண்டிருக்கிறார்கள். திடீர்னு ரசூல்லாவை பார்த்த உடனே, இந்த மாதிரி நீங்கள் போயிட்டீங்க, உங்களை தேடி நான் வந்துட்டேன் அப்படின்ற செய்தி சொல்ல ஹஜ்ரத் ரசூல்லா கேட்டாங்க, அக்கது ஜாக்கி ஷைத்தானுக்கி, என்ன நான் வேற எங்கேயோ போயிடும்னு நினச்சியோ, உனக்குரிய அந்த நாளில் நான் இந்த நாளை வேறு யாருக்காவது, வேறு துணைவியார்கள் யாருக்காவது ஒதுக்கி விடுவோன் என்ற தவறான எண்ணம் உனக்கு வந்து விட்டதோ, ஷைத்தான் அப்படி உனக்கு ஏற்படுத்தி விட்டானோ என்று கேட்டார்கள். அப்போ அந்த அம்மா கேட்டாங்க, அமஇ ஷைத்தான், என்னோடு ஷைத்தான் இருக்கவா செய்கிறான்? ரசூல்லா சொன்னாங்க, ஆமாம், உன் கூடி ஷைத்தானுக்கு தான் செய்தான், அவன் தீய எண்ணங்களின் வழியாக உன்னை தட்டி விடலாம். அடுத்து அந்த அம்மா கேட்டாங்க, ஓ மாக்குல்லி இன்சான், எல்லா மனிதனோடும் ஷைத்தான் இருக்கிறானா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாம், ஆமாம், எல்லா மனிதர்களோடும் ஷைத்தான் இருக்கிறான். அடுத்த கேள்வி கேட்டாங்க ஹஜ்ரத் ஆயிஷா அம்மா, உங்களோடு இருக்கிறானான்னு கேட்டாங்க. எல்லாரோடும் ஷைத்தான் இருக்கிறானான்னு சொல்றீங்க, ஆமான்னு சொன்னீங்களே, நீங்களும் மனிதர் தானே, ஆனால் புனிதர் நீங்கள், உங்களோடும் ஷைத்தான் உண்டா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ்வின் துணைவியாரின் வழியாக, அவர்களின் கேள்வி ஞானத்தின் வழியாக உலகத்திற்கு அல்லாஹ் எக்கச்சக்கமான செய்திகளை சொன்னான். ஆயிஷா அம்மாவின் கேள்வி, அதற்கு கிடைத்த பதிலாக இன்னைக்கு வரை பாதுகாக்கப்பட்ட ஹதீசுகளில் எக்கச்சக்கமான செய்திகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏன்டையும் ஷைத்தான் இருக்கான், என்னோடும் ஷைத்தான் உண்டு சொல்லிட்டு சொன்னாங்க, வலாக்கின் ரப்பி ஆனி அலைஹி ஹத்தா அஸ்லம, என்றாலும் என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஷைத்தான் விஷயத்தில் அல்லாஹ் எனக்கு உதவி செய்து விட்டான், அந்த ஷைத்தான் எனக்கு கட்டுப்பட்டு விட்டான் என்றார்கள். நான் சொன்னதை தான் கேட்பான், அவன் சொல்லி நான் கேட்கும் நிலை எனக்கு இல்லை, அல்லாஹ் அப்படியே உல்டாவாக மாற்றிவிட்டான், நான் சொல்வதை அவன் கேட்கும் நிலைக்கு அவனை மாற்றிவிட்டான் என்றார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனிதர்களோடும் ஷைத்தான் இருக்கிறான் என்கிறார்கள். அவனை எப்படி வெல்வது, அவனை எப்படி முறியடிப்பது, அவன் வழிக்கு நாம் எப்படி மாறு செய்வது? ஹதீஸிலே வந்திருக்கிறது, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் துணைவியார்களோடு பெருமானார் பேசிக் கொண்டிருக்கும் நேரம் அது. பல சஹாபாக்கள் வந்து போகிறார்கள், எந்த மாற்றமும் இல்லை. ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வெளியிருந்து, நான் உமர் வந்திருக்கிறேன், உள்ள வரட்டுமான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் கூட பேசிட்டு இருந்த துணைவியார்கள் உமர்னு பேரை கேட்டவுடனே அப்படி எந்திரிச்சு திரைக்கு பின்னால் போய் ஒளிந்து கொண்டார்கள். இந்த காட்சி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆச்சரியத்தையும், உமரின் மீது அந்த பெண்களுக்கு இருந்த அந்த ஒரு விதமான பயம் கலந்த மரியாதையையும் அது சிரிப்பாக வெளிப்படுத்தியது. ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்க, உள்ள வந்தாங்க உமர் நாயகம். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்த வண்ணமாக இருக்க கண்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஏன் ரசூலுல்லாஹ் சிரிக்கிறீங்க, நான் வரும் பொழுது என்று கேட்க, உமர் ரலியல்லாஹு இடத்துல விஷயத்தை சொன்னாங்க. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம், துணைவியாரோடு நான் பேசிக்கிட்டு இருந்தேன், ஒரு சில சஹாபாக்கள் வந்தார்கள், யாரும் எந்த மாற்றமும் செய்யாமல் அப்படியே இருந்தார்கள், உங்கள் பேரை கேட்டவொன்னு எந்திரிச்சு எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபையிலிருந்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பெண்களை நோக்கி பேசினார்கள். பெண்களே, என்னை பார்த்து பயப்படுவதற்கு என்ன இருக்குது, நான் சாதாரண ஒரு மனிதர், பயப்படுவதற்கும் கண்ணியம் செய்யப்படுவதற்கும் மிக தகுதியானவர்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க, இந்த சராசரி மனிதரான உமரை பார்த்து என்ன பயம்? அப்போ அந்த பெண்கள்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக சொன்னாங்க, உங்களை பார்த்தா நாங்கள் பயப்பட தான் செய்வோம். அந்த பெண்கள் கூட்டத்தில் உமர் ரலியல்லாஹுடைய மகளாரும் இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹுடைய மகளார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஹஃப்ஸா பின்த் உமர், அவங்க உட்பட எல்லா சஹாபிய பெண்களும் உட்கார்ந்துருக்காங்க.
எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக சொன்னாங்க, உங்களை பார்த்தா எங்களுக்கு பயம்தான், நீங்கள் கொஞ்சம் சித்தத்தான ஆள், ரோஷக்காரரு, எங்கள் நபி அப்படி கிடையாது, ரொம்ப சாஃப்ட், ரொம்ப நளினத்தன்மை உள்ளவர்கள் என்று சொல்ல ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹுடைய கவனத்தை திருப்ப ஒரு வார்த்தை சொன்னார்கள். ஹதீஸிலே முத்தஃபக்குன் அலைஹியாக புகாரி முஸ்லிம் போன்ற நூல்களில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. வல்லதீ நஃப்ஸி பியதிஹி, உமர், அல்லாஹ் மீது சத்தியம், என் உயிர் எந்த இறைவன் கை இருக்கிறதோ அவனின் மீது சத்தியம், மா லகியக ஷைத்தானு கத்து சாலிகன் ஃபஜ்ஜன் இல்லா சலக ஃபஜ்ஜன் கைரு ஃபஜ்ஜிக. நீங்கள் ஒரு தெருவழியாக நடந்து போனால் அந்த தெருவுக்கு ஷைத்தானே வரமாட்டான், பயந்து அந்த தெருவை விட்டு வேறு தெருக்கு போய் விடுவான். உங்களை பார்த்து ஷைத்தானே பயப்பட்டு அடுத்த தெருக்கு ஓடி போகும் பொழுது இந்த பெண்கள்லாம் ஏமாத்திரம் விட்டு தெலுங்கன்னாங்க. ஹதீஸுகளினுடைய விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள், உமர் ரலியல்லாஹுவை பார்த்து ஷைத்தான் பயப்படுவதற்கு என்ன காரணம்? ஷைத்தான் ஏன் உமர் ரலியல்லாஹுவை பார்த்து பயந்தான் என்றால், சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நன்மையின் பெட்டகமாக இருந்தார்கள். பொதுவாகவே நன்மைகள் அதிகம் செய்பவர்களிடத்திலே தீமைகளை எதிர்பார்க்க முடியாது. இன்னல் ஹஸனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத், நிச்சயமாக நன்மை என்பது தீமையை அழித்து விடும், கரித்து விடும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்ப நன்மையின் ஒரு பொற்குவியலாக செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். எனவே தான் நபிகள் நாயகம் இப்படி சொன்னார்கள், உலகத்து மாந்தர்கள் செய்யக்கூடிய நன்மை அவர்களின் இறை நம்பிக்கையை எடுத்து ஒரு தராசில் ஒரு தட்டில் வைத்து மறுபுறம் வேறொரு தட்டிலே அபூபக்கரினுடைய நன்மையையோ இறை நம்பிக்கையையோ அல்லது உமருடைய நன்மையையோ அல்லது இறை நம்பிக்கையையோ வைத்தால் உலகமாந்தர்கள் செய்த நன்மையும் அல்லது அவர்களின் இறை நம்பிக்கையையும் மிஞ்சும் அளவிற்கு இந்த இரண்டு பெருமக்களின் நன்மையும் இறை நம்பிக்கையும் இருக்கும் என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நன்மையை கொண்டு ஷைத்தானை வெல்ல முடியும். நாம் அதிகப்படியான நன்மைகள் செய்ய செய்ய ஷைத்தானின் தீண்டுதலில் இருந்து நாம் கொஞ்சம் ஓரம் கட்டப்படுவோம், அவன் நம்மை பார்த்து பயப்படுகிற சூழல் ஏற்படும் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு பெருமக்கள் விளக்கி தருகிறார்கள். அப்ப ஷைத்தானை வெல்வதற்குரிய மிக முக்கியமான வழி நன்மைகள் செய்தல். அடுத்து ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்று சில விஷயங்கள் இருக்கிறது, அதுவெல்லாம் கட்டாயம் செய்தாக வேண்டும். அல் குரானிலே அல்லாஹ் சொல்கிறான், முதல் விஷயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், திருக்குரானை நீங்கள் எடுத்து ஓத துவங்கினால் முதல் விஷயமாக ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்க. ஏனென்றால் நீங்கள் செய்யக்கூடிய அமல் மகத்தான அமல், அல்லாஹ்வின் இறை வேதத்தை அவனுடைய வார்த்தைகளை நீங்கள் படிக்க போகிறீர்கள். உங்கள் கவனம் திருப்பப்பட்டு விடக்கூடாது, நீங்கள் ஏதோ ஒரு விதத்திலே தடைபட்டு நிப்பாட்டப்பட்டு விடக்கூடாது இந்த செயல். எனவே நீங்கள் ஓத துவங்குவதற்கு முன்பாக அல்லாஹ்விடத்திலே ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தருகிறேன். அல் குர்ஆன் சொல்கிறது, வைதா கராஅத்துல் குர்ஆன ஃபஸ்தஇத் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். குர்ஆனை நீங்கள் ஓத நாடினால், குர்ஆனை நீங்கள் தொட நாடினால், அதனுடைய விளக்கங்களை விரிவுரைகளை நீங்கள் வாசிக்க நாடினால், முதல் நீங்கள் செய்ய வேண்டியது அல்லாஹ்விடத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இரண்டாவது பாதுகாப்பு தேட வேண்டிய இடங்களிலே இரண்டாவது, மனதிலே ஒரு விதமான சல்லாபம் ஏற்பட்டால், மனதில் ஊசலாட்டம் ஏற்பட்டால், தவறான சிந்தனைகள் நம்முடைய உள்ளங்களை மிகைத்தால் அந்த நேரம் என்ன செய்ய வேண்டும்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிவிட வேண்டும். மனிதனின் எண்ணமும் சிந்தனையும் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. நூல் பிடித்ததை போன்று ஒரே கோட்டிலேயா எண்ணமும் சிந்தனையும் போகும்? திடீரென்று நன்மையை செய்வதற்கு நாடும் உள்ளம் சிந்தனை, திடீரென்று ஏதாவது ஒரு சல்லாபம் தட்டிவிட்டால், ஏதாவது ஒரு சின்ன ஒரு நெருடல் ஏற்பட்டு விட்டால் நம்முடைய உள்ளங்கள் திசை மாற துவங்குகிறது இல்லையா? அப்படி திசை மாற துவங்கினால், அப்படி உங்கள் உள்ளத்திலே ஊசலாட்டம் ஏற்பட்டால், உங்கள் உள்ளத்திலே சலனம் ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று உளமாற சொல்ல வேண்டும். நபிகளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், குர் ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்திஷ் ஷயாத்தீன். நபியே நீங்கள் சொல்லுங்கள், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ரப்பி அஊது பிக, ரப்பே உன்னிடத்தில் நான் காவல் தேடுகிறேன், மின் ஹமஸாத்திஷ் ஷயாத்தீன், ஷைத்தானின் ஊசலாட்டத்தை விட்டு, ஷைத்தானின் சல்லாபத்தை விட்டு,
ஷைத்தான் எதன் மூலம் வழிகெடுத்து என்னை சருகச் செய்வானோ அந்த சருகுதலை விட்டு நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன். மேலும் உன்னிடத்திலே ரப்பே நான் காவல் தேடுகிறேன், அவன் எங்களை ஆட்கொண்டு விடக்கூடாது, நாங்கள் செய்யும் காரியங்களில் அவன் நுழைந்து எங்களை கெடுத்து விடக்கூடாது என்று அல் குர்ஆனிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் பாதுகாப்பு தேட சொல்கிறான். நபிகளை சொல்லி இந்த உம்மத்திற்கான பாடத்தை சொல்கிறான். உள்ளத்தில் ஊசலாட்டம் ஏற்பட்டால், தீய எண்ணங்கள் ஏற்பட்டால், உங்கள் எண்ணங்கள் கொஞ்சம் சிதறினால், கவன சிதைவுகள் ஏற்பட்டால் நீங்கள் முதல் செய்ய வேண்டியது அல்லாஹ்விடத்திலே காவல் தேடுவது. இரண்டாவது. மூன்றாவது, உங்கள் கொள்கையிலே குழப்பம் ஏற்பட்டால், அவங்க சொல்றது நல்லது மாதிரி தானே தெரியுது, இவங்க சொல்றது நல்லது மாதிரி தானே தெரியுது என்று அகீதாவிலே உங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டால், இது அப்படி இருக்குமோ அது இப்படி இருக்குமோ என்பது போன்று உண்டான கவனச்சிதறவு ஏற்பட்டால் அந்த நேரத்திலும் பாதுகாப்பு தேட வேண்டியது அல்லாஹ்விடத்தில் ஷைத்தானிடமிருந்து. ஹதீஸிலே வந்திருக்கிறது, நீங்கள் ஆழமாக ரொம்ப டீப்பாக சிந்திக்கிறன்ற பேர்ல எதையோ சிந்தித்து எதையோ கேள்வி நீங்களையே ஏற்படுத்தி கொண்டு அதற்கு பதிலை தேட முனையாதீர்கள். அது ஷைத்தானின் எண்ணம். இதை பற்றி பார், இதை கேட்டு பார், இதற்கு பதில் என்று என்ன என்று பார், இதை யோசி என்று ஒவ்வொன்றாக தூண்டுவான். கடைசியில் அது எங்கே போய் முடியும் என்றால், இதை யார் படைத்தது, இதை யார் உண்டாக்கியது, இதை யார் உற்பத்தி செய்தது என்று நீங்கள் அடுத்தடுத்து உங்கள் சிந்தனையை அதே பாதையில் ஓட்டினால் இறுதியில் கடைசியில் வந்து உங்களுக்கு முடியும், மன் ஹலக ரப்புக, உன்னை படைத்தவனை யார் படைத்தது என்று கேட்டு விடுவான். ஒவ்வொன்றாக போய் கடைசியிலே உங்களுடைய தௌஹீதுக்கே அங்கே வந்து ஒரு விதமான அபாயம் ஏற்பட்டு போகும். எனவே அந்த மாதிரியான குழப்பங்களிலே நீங்கள் சிக்கியிருந்தால் முதல் படியாக நீங்கள் செய்ய வேண்டியது அல்லாஹ்விடத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள். திருக்குர்ஆனுக்கு விரிவுரைகள் எக்கச்சக்கமான நபர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த விரிவுரையாளர்களில் ஒருவர் இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மஹுல்லாஹ், தஃப்சீருர் ராஸி என்கின்ற உலக புகழ்பெற்ற ஒரு நூல் இருக்கிறது. பிரம்மாண்டமான பாகங்களை கொண்ட புத்தகம் அது. எக்கச்சக்கமான ஞான கருத்துக்களை தாங்கி நிற்கக்கூடிய நூல் அது. அந்த நூலை எழுதிய தொகுப்பாளர் இமாம் ஃபக்ருத்தீன் அர் ராஸி. பெரிய கல்வியின் கடல் அவர்கள். ஆயிரக்கணக்கான நபர்கள் அவர்களிடத்திலே பாடம் படிப்பார்கள். ஆனால் அவர்கள் மரணிக்கும் நேரத்திலே அவர்களின் வரலாற்று குறிப்பிலே வருகிறது, ஷைத்தான் அவர்களோடு விளையாடுகிறான். ஷைத்தான் அவர்களோடு விளையாடுகிறான். கடைசியில் என்ன ஒரு நிலை ஏற்படுகிறது என்றால், அல்லாஹ் ஒருவன் தான் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று ஷைத்தான் கேட்கிறான். ஆதாரத்தை எடுத்து வை என்கிறான். ஹஜ்ரத் இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ஒவ்வொரு ஆதாரங்களாக எடுத்து வைக்கிறார்கள். எடுத்து வைக்கும் ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் அவன் அப்படியே உடை தெரிகிறான். அந்த ஆதாரத்தில் என்ன தப்பு, இது சரியில்லை, நான் இதை பாத்திலாக்கிட்டேன், இந்த ஆதாரத்தை இல்லாமல் ஆக்கிவிட்டேன், செல்லாததாக்கிவிட்டேன் என்று ஒவ்வொன்றாக அப்படியே அடித்து ஓடி நோக்கிக் கொண்டே இருக்கிறான் ஆதாரங்களை. இப்படி 99 ஆதாரங்கள் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மஹுல்லாஹ் எடுத்து வச்சாச்சு. 99 ஆதாரங்களையும் உடைத்து விட்டான் ஷைத்தான். இப்போது அடுத்து 100வது ஒன்றை எடுத்து வைத்து அதிலும் நொறுங்கிவிட்டால் மரண நேரத்திலே தௌஹீதை விட்டு நான் மாறிவிட்ட நிலையிலே மௌத்தாகி விடுவனோ என்ற அச்சம் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் தான் அவர்களின் வழிகாட்டியாக, அவர்களின் ஆசிரிய பெருந்தகையாக, அவர்களுடைய குருவாக இருந்த முஹையித்தீன் இப்னுல் அரபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு சின்ன ஒரு எண்ணத்தை அல்லாஹ் போடுகிறான். அவர்களுக்கு அந்த எண்ணத்தை அல்லாஹ் காட்டவும் செய்கிறான். இவனுக்கு பதில் சொல்லக்கூடாது, உங்க ஈமான பறிக்கிறதுக்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய ஆள் இவரு. உங்க ஈமானை பறித்து உங்களை நிர்கதியாக மரணத்தை சந்திக்க வைக்க வேண்டும் என்பதுதான் ஷைத்தானின் சூழ்ச்சி. நீங்க ஆதாரத்தை எடுத்து வச்சு பதிலாம் சொல்லக்கூடாது. சூரா இஹ்லாஸை மட்டும் போதுங்கள், முடிந்து போச்சு. குல் ஹுவல்லாஹு அஹத் என்று சொல்லக்கூடிய ஏகத்துவத்தை எடுத்து வைக்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய இறை இயல் கோட்பாடாக இருக்கக்கூடிய அந்த அத்தியாயத்தை ஓதுங்கள் என்ற உத்தரவு வருகிறது. அந்த அத்தியாயத்தை ஓதுகிறார்கள். அது நேரம் வரை அவர்களிடத்தில் இருந்த ஷைத்தான் விரண்டு ஓடிவிட்டதாக அவர்களின் வரலாற்று குறிப்பு சொல்கிறது. எதுக்கு நான் சொல்றேன்னா, பெரும் பெரும் கல்வியின் கடல்களை கூட ஷைத்தான் இறுதி நேரத்திலே பதம் பார்த்திருக்கிறான். ஈமானிலே விளையாண்டு இருக்கிறான். அவர்களுடைய இறை நம்பிக்கையை பால்படுத்துவதற்குரிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறான்.
சொல்ல வருகிற தகவல் இதுதான். நம் இறை நம்பிக்கை முறியடிக்கப்படுமோ என்கின்ற அச்சப்பாடு இருக்கக்கூடிய இடத்திலே நான் நிற்பதை கூட தவிர்க்க வேண்டும். அந்த மாதிரியான சித்தாந்தங்களையும் கொள்கைகளையும் தாங்கி நிற்கக்கூடியவர்களிடத்திலே நாம் உள்ளபடியே இது மாதிரியான உறவுகளை ஏற்படுத்தாமல் இருப்பது சிறப்பு என்பதை வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அப்போ இந்த இடத்தில் அல்லாஹ்விடத்திலே ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். அதற்கு அடுத்து தொழுகையில் குழப்பம் என்பது சர்வசாதாரணமாக ஏற்படுகிறது. எல்லோருக்கும், உங்களுக்கும் எனக்கும். தக்பீர் கட்டின பின்னாடி தான் எல்லா சிந்தனையும் வரும். அதுக்கு பின்னாடி தான் எத்தனை ரக்காத் தொழுதோம், 3ஆ 4ஆ அல்லது 2ஆ, இல்லையா? சையதுனா உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. யார் ரசூலுல்லாஹ், தக்பீர் கட்டி நின்னுட்டோம்னா ஷைத்தான் ரொம்ப விளையாடுறான். இன்ன ஹால பைனி வ பைன ஸலாத்தி வ கிராத்தி. தொழுத ரக்காத்துகள் தெரிய மாட்டுக்கு, கிராத் ஓதுனா இல்லையா, இப்படி மறந்து போயிடுது. என்ன பண்றதுன்னு கேட்டாங்க. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லாக்க ஷைத்தான் யுகாலு லஹு ஹின்ஸப். உன்கிட்ட விளையாடுறது ஷைத்தான் தான், அவன் பேர் ஹின்ஸப்னு பேர் அவனுக்கு. அந்த மாதிரியான தொழுகையில் உனக்கு கொஞ்சம் இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டால், ஊசலாட்டம் ஏற்பட்டால், சிந்தனை சிதறல் ஏற்பட்டால், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிட்டு இடதுபுறம் 3 முறை லேசாக நீ துப்பிக்கொள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை செய்து பார், நிச்சயமாக தொழுகையில் உனக்கு ஏற்படக்கூடிய இந்த எண்ணங்கள், கவனச்சிதறல்கள், தொழுதோமா இல்லையா, எத்தனை ரக்காத் என்கின்ற அந்த எண்ணம் எல்லாம் ஏற்படாது என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உஸ்மான் பின் அபில் ஆஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டதிலிருந்து நான் இதை பின்பற்றினேன். எனக்கு ஏற்பட்டிருந்த அந்த ஷைத்தானின் தீண்டுதல், அந்த ஊசலாட்டங்கள் எல்லாம் முற்றிலுமாக இல்லாமல் போனது. இந்த ஹதீஸை நான் உங்களுக்கும் சமர்ப்பிச்சிட்டேன். இனிமேல் அப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டால் நாம் இப்படி செய்து கொள்ளலாம். நீங்க பாட்டுக்கு இடது பக்கம் துப்பணும்னு அசரத்து சொல்லிட்டாருன்னு சொல்லி வேகமாக காரிகிரி துப்புறாதீங்க. பக்கத்தில் நிற்கிற ஆள் என்னடா ஏசி மஸ்ஜிதுக்குள்ள மழை பெய்யுது நினைக்க போறாங்க. எனவே அப்படி செய்ய லைட்டா லேசாக உங்களுக்கு தெரிவது போன்று உண்டான அந்த துப்புதல் இருந்தால் போதுமானது. இப்போ தொழுகையில் ஏற்படக்கூடிய குழப்பத்திற்கும் ஷைத்தான் தான் காரணம். அந்த இடத்திலும் அல்லாஹ்விடத்திலே ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். 5வது இடம், மனிதன் என்கின்ற ரீதியிலே எல்லாருக்கும் கோபம் வரத்தான் செய்யும். கோபம் இல்லாதவர் உண்டா உலகத்திலே? எனக்கு கோபமே வராது அப்படின்னு சொன்னார்னா ஒருத்தர் பொய் சொல்லாரு அர்த்தம். இயற்கை மனிதனுக்கு கோபம் வர வேண்டும். அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை மார்க்கம் கற்றுத் தந்திருக்கிறது. கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது, அதை எப்படி ஜெயிக்கிறதுன்றது மார்க்கம் கற்றுக் கொடுத்திருக்குது. கோபமே படாமல் இருக்குன்னு சொல்லல, கோபம் வந்தால் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் கற்றுத் தருகிறது. கோபம் என்பது எதனால் ஏற்படுகிறது? ஷைத்தானின் தூண்டலால் ஏற்படுகிறது. எதையாவது ஒன்று கிடக்க ஒன்று பேசும் பொழுது கோபம் ஏற்படுகிறது. நாம் சொன்னது மாதிரி நடக்காத பொழுது கோபம் ஏற்படுகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கோபம் வந்தால் நின்றவர் கோபப்பட்டால் உட்காரடும்னாங்க, உட்கார்ந்தவர் கோபப்பட்டால் படுக்கடும்னாங்க. இப்படி மீறியும் கோபம் அணையவில்லை என்றால் தண்ணீரை வைத்து அவருடைய முகம், கால், கைகள் எல்லாம் கழுகி உது செய்து கொள்ளட்டும் என்றார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, கோபம் என்பது ஷைத்தானால் ஏற்படுகிறது. தூண்டி விடுறான் அவங்கள. ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன். நெருப்பை அணைப்பதற்கு தண்ணீரை விட சிறந்த ஒன்றும் இல்லை. எனவே நீங்கள் உது செய்து கொள்ளுங்கள், கோபம் அணைந்துவிடும். இதாச்சா ஒரு ஹதீஸ். அடுத்த ஒரு ஹதீஸ் பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சபையிலே சுலைமான் இப்னு முர்து என்ற சஹாபி அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸை. இருவர் சண்டை போடுகிறார்கள். ஒருவர் அதிலே ரொம்ப உச்சகட்டத்தை அடைஞ்சிறாரு. அதாவது வாக்குவாதம் என்று போய்விட்டால் தானாகவே ஒருத்தர் மீது ஒரு வெறுப்பு ஏற்பட்டு விடுகிறது. அவரா நானா பார்ப்போம், அவர் சொல்றது சரியா நான் சொல்றது சரியா என்று மாத்தி பேசுவார்கள். ரெண்டுல ஏதோ ஒன்று தவறு அல்லது ரெண்டுமே கூட தவறாக இருக்கலாம். ஒண்ணுக்கு மத்த உப்புச்சப்பில்லாத காரணத்துக்கெல்லாம் சத்தம் போட்டு பேசக்கூடியதை பார்க்கிறோம் இல்லையா? 2 பேரும் போடுறாங்க சண்டை. ஒருத்தருடைய முகம் அப்படி செவந்து போச்சு கோபத்தில். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னி லஅலமு கலிமத்தன் லவ் காலஹா லதஹப அன்ஹு. எனக்கு ஒரு வார்த்தை தெரியும். இந்த கோபத்தின் உச்சத்தில் இருக்கால அந்த மனுஷன், அவர் நான் தெரிஞ்சதை சொன்னார்னா அவர் இருக்கிற எல்லா கோபமும் அவருக்கு கீழே இறங்கி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது ரொம்ப பெரிய வார்த்தைலாம் கிடையாது, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அவ்வளவுதான்.
சச்சரவுகள் ஏற்படுகிற பொழுது, சண்டைகள் ஏற்படுகிற பொழுது, தேவையில்லாத விதண்டாவாதங்கள் ஏற்படுகிற பொழுது அந்த இடத்தில் நாம் எப்படி கடக்க வேண்டும்? ஏதோ ஷைத்தான் நம்மை கெடுக்க போகிறான், ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது, அங்கே ஷைத்தான் இடத்திலிருந்து பாதுகாப்பு தேடிவிட்டு நகர்ந்து போங்கள் என்றார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது 5வது இடம், அவனிடத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டிய 5வது இடம். 6வது இடம், கெட்ட கனவுகள் உங்களுக்கு இரவிலே ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? தவறான கனவுகள், தீய கனவுகள், உங்களை அச்சுறுத்தக்கூடிய கனவுகள் அல்லது விரும்பத்தகாத விஷயங்கள் உங்கள் கனவிலே தெரிகிறது, என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ரஆ அஹதுக்கும் ஷைஅன் யக்ரஹு, நீங்கள் வெறுக்கும் விதமாக ஏதாவது கனவை நீங்கள் பார்த்தால் நீங்கள் என்ன செய்யுங்கள்? எழுந்து உட்கார்ந்து இடதுபுறத்தில் 3 முறை துப்பிக்கொண்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்கள். அப்படி செய்தால் அந்த கெட்ட கனவினால் ஏற்படக்கூடிய விளைவை விட்டு நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். அந்த கனவின் மூலமாக ஏற்படவிருக்கிற ஏதாவது ஆபத்துகளை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். இதை செய்யுங்கள், ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள் என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது 6வது விஷயம், பாதுகாப்பு தேட வேண்டிய வழிகள் அந்த வரிசையிலே 6வது. அதற்கடுத்து 7வது விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பள்ளிவாசலுக்குள்ளே நுழைகிற பொழுது அல்லாஹ்விடத்திலே நீங்கள் அல்லாஹ்வின் அருளை கேளுங்கள், ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுங்கள். அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக், உன் அருள் வாசலை எங்களுக்கு திறந்து கொடு என்று சொல்லிவிட்டு தான் பள்ளிவாசலுக்குள் வர வேண்டும். அது ரசூலுல்லாஹ் சொல்லி தரக்கூடிய ஒரு நல்ல பழக்கம். அதே போன்று ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுவதையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். இது 7வது விஷயம். ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டிய வரிசைகளில் 8வதாக நாம் சுய தேவையை பூர்த்தியாக்குவதற்காக வேண்டி கழிவறைக்கு போகிறோம். கழிவறைக்கு போகிற பொழுதும் நாம் ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த துஆக்களை நாம் எத்தனை நபர்கள் ஓதுகிறோம் என்று தெரியாது, ஆனால் ஓதுவதற்கு முயற்சியுங்கள் பெருமக்களை. இதா தஹலல் ஹலா, ஒருவர் கழிவறைக்குள்ளே சென்றால் அல்லது செல்வதற்கு நாடினால் அவர் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸ் வல் ஹபாயிஸ், ஆண் பெண் ஷைத்தான்களின் தீங்கிலிருந்து ரப்பே உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லுங்கள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப இது 8வது விஷயம். 9வது, இன்னைக்கு வலி இல்லாதவர்கள் யாருமே இல்லை. ஏதாவது ஒரு வலி, கை வலி, கால் வலி, முதுகு வலி, ஏதோ ஒரு வலியிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள், இல்லையா? வலி நிவாரணியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதி அற்புதமான துஆவை கற்றுத் தருகிறார்கள். நீங்கள் அதை செய்யுங்கள், உங்களுக்கு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய வலியை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கி விடுவான். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்தார், உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் ரசூலுல்லாஹ்விடத்திலே என்ன சொல்லி வந்தார்னா, எனக்கு அங்கன வலிக்குது இங்கன வலிக்குதுன்னு கம்ப்ளைண்ட் கொண்டு வரார். அதே ஒரு குமுறலோடு வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யதக அலல்லதி யஅலமு மின் ஜஸதிக, உன்னுடைய வலது கையை உடலில் எந்த பாகத்தில் வலிக்கிறதோ அந்த இடத்தில் முதல்ல வச்சிட்டு பிஸ்மில்லாஹ் என்று 3 தடவை சொல்லு. பிஸ்மில்லாஹ் என்று 3 முறை சொல்லி முடிச்சிட்டு அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு, அஊது பில்லாஹ் அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன், வ குத்ரத்திஹி அல்லாஹ்வின் சக்தியை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு, இந்த வலியால், இந்த வேதனையால், இந்த துன்பத்தால் நான் படக்கூடிய இந்த கஷ்டத்திலிருந்து இறைவா உன்னிடத்திலே நான் காவல் தேடுகிறேன் என்று சொல்லுங்கள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தாங்க. கற்றுத்தந்தது செய்தி இல்லை. ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் அந்த துஆவை வாங்கிட்டு போய் டெய்லி ஓதுன பின்னாடி அல்லாஹ் எனக்கு இருந்த அந்த வலியை, அந்த வேதனையை முற்றிலுமாக நீக்கி கொடுத்தான் என்றார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு தோழர் சையதுனா உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே இது 9வது இடம், ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய 9வது இடம். 10வது இடம் என்னவென்றால், தூக்கத்தில் திடீரென்று உங்களுக்கு ஒரு விழிப்பு ஏற்படுகிறது, திடீர்னு ஒரு பதட்டம், ஏதோ ஒரு விதமான ஒரு பதட்ட நிலை. அப்படி வந்தால் என்ன செய்வது? அக்கம் பக்கத்தில் தட்டி எழுப்பி நான் தூங்காம இருக்கேன் நீனும் தூங்காதன்னு சொல்றதா? இல்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி உங்களுக்கு ஒரு நிலை ஏற்பட்டால் நீங்க அல்லாஹ்விடத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள், அல்லாஹ் அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா, பரிபூரணமான அல்லாஹ்வின் வார்த்தையை கொண்டு ரப்பே உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தருகிறேன்,
மின் கலபிஹி அல்லாஹ்வின் கோபத்திலிருந்து, வ ஷர்ரி இபாதிஹி அல்லாஹ்வின் அடியார்களின் தீங்கானவர்களின் தீங்கிலிருந்து, வ மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் ஷைத்தானின் ஊசலாட்டங்களிலிருந்து ரப்பே உன்னிடத்தில் நான் காவல் தேடுகிறேன் என்று சொல்லுங்கள். பதட்டம் ஏற்பட்டால், தூக்கத்தில் விழிப்பு ஏற்பட்டால் அதையெல்லாம் அல்லாஹ் மாற்றுவான் என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது 10வது. 11வது ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டிய முக்கியமான இடம், வீடுகளிலே குழந்தைகள் வைத்திருக்கிறோம், பிள்ளைகள் இருக்கிறார்கள், சின்ன சின்ன பிள்ளைகள். அவர்களுக்கு தினசரி நீங்கள் அவர்களுக்கு என்ன நடக்குதோ இல்லையோ டெய்லி ஒரு 3 தடவை இந்த துஆவை ஊதிவிட வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தன்னுடைய பேரப்பிள்ளை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு 2 பேரையும் எடுத்து மடியில் வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட சொல்லுவாங்களாமா, உங்க அப்பா நம்ம எல்லாத்துக்கும் தாதாவாக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமையும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமையும் மடியில் தூக்கி வைத்துக்கொண்டு இப்படி துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி ஐனில் லாம்மா. இந்த துஆவை ஓதி அந்த பிள்ளைகளுக்கு ஊதுகிற பொழுது ஷைத்தானின் தீங்கு மட்டுமல்ல, தீய பார்வைகளினால் ஏற்படக்கூடிய தீங்கு, தீய எண்ணங்களினால் ஏற்படக்கூடிய தீங்கு, கெட்ட பார்வைகள் மூலமாக ஏற்படக்கூடிய தீங்கு, எல்லா தீங்கையும் விட்டு அல்லாஹு தாலா அந்த குழந்தைகளை பாதுகாக்கிறான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு தாம் பேர பிள்ளைகளுக்கு அப்படி செஞ்சு காமிச்சிட்டு, உங்க வீடுகளிலும் குழந்தைகள் இருந்தால் இதை அந்த பிள்ளைகளுக்கு நோவு இருக்கிறது இல்லை, அதெல்லாம் இங்க கருத்துல இல்லை, டெய்லி நீங்க இந்த விஷயத்தை செஞ்சிருங்க என்பதற்கு ஒரு வழிகாட்டியாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு கொடுத்திருக்காங்க. இது 11வது இடம். 12வது இடம், ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டிய முக்கியமான இடம் என்னவென்றால், கொட்டாவி வருகிற பொழுது கையை வாயில் வைத்து அடைத்துக் கொண்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தும்மலை விரும்பி இருக்கிறார்கள். தும்முனா நல்லதுன்னாங்க, தும்மலை விரும்பினார்கள். தும்மல் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கப்படுகிறது. அதனால்தான் தும்மலுக்கு பிறகு ஒரு உற்சாகம் வருது, ஒரு சுறுசுறுப்பு வருது. அதே நீங்க பாருங்க, கொட்டாவி வந்தா இருந்த சுறுசுறுப்பு எல்லாம் போய் சோம்பல் வரும். என்ன பாய் கொட்டாவி விட்டு தூக்கம் வருதா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஆனால் தும்மலுக்கு பிறகு ஒரு உற்சாகம் வரும், ஒரு உடலிலே ஒரு புது புத்துணர்வு ஏற்படும். ஏனென்றால் இன்னைக்கு மருத்துவ ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், தும்மலின் வழியாக மனித உடலுக்கு எக்கச்சக்கமான தேவையற்ற கழிவுகள் எல்லாம் அந்த ஒரு நிமிட ஒரு மைக்ரோ செகண்டில் வந்து போகக்கூடிய தும்மலின் வழியாக வெளியே போயிருது. கெட்ட கசடுகள் எல்லாம் வெளியே போனதற்கு பிறகு ஒரு உற்சாகம் வருகிறது. எனவே தான் நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். அந்த விஷயத்தை அல்லாஹ் போக்கி கொடுத்தானல்ல. உங்களுடைய இருதயம் துடித்துக் கொண்டே இருக்கிறது. நம்முடைய இருதயம் எல்லா நிமிடங்களும் காலங்களும் நேரங்களும் துடிக்கிறது. துடிப்பை நிப்பாட்டும் ஒரே நேரம் தும்மும் நேரம். தும்மும் நேரம் இருதயம் கொஞ்சம் நிக்குது. நின்ன இதயத்தை அல்லாஹ் மொத்தமா நிப்பாட்டி இருக்கலாம், ஆனா மறுபடியும் துடிக்க விடுறான். எனவே அல்ஹம்துலில்லாஹ். ஆனா கொட்டாவி வந்தா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷைத்தான் ஏற்படுத்துறான். கொட்டாவி என்பது ஷைத்தானால் ஏற்படுகிறது. எனவே முடிந்த அளவுக்கு கொட்டாவி வந்தால் ஹான் மொத்தத்தையும் முழுங்குற மாதிரி துறக்காதீங்க வாயை. சில நபர்கள் கொட்டாவி விடுகிற பொழுது நம்மளையே முழுகி விடுவார்கள் போல் தெரியும் இல்லையா? அப்படி திறக்கப்படாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முடிந்த அளவுக்கு அந்த கொட்டாவியை அடக்குங்கள். முடிந்த அளவுக்கு கொட்டாவியை அடக்குங்கள். எப்படி அடக்குவது? முடிந்தால் அடக்குவது, இல்லை என்றால் கையை வைத்து தடுக்கவாவது செய்யுங்கள் உங்கள் வாய் பக்கத்திலே. ஏனென்றால் ஷைத்தான் ஏற்படுத்துகிறான். எனவே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி அந்த கொட்டாவியை அடக்கி அதிலிருந்து ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். ஆக மொத்தம் இந்த 12 விஷயங்களில் ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதை மார்க்க அறிஞர்கள் நமக்கு வரையறுத்து தருகிறார்கள். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஷைத்தானின் தீங்கு என்னவெல்லாம் உண்டோ அனைத்து தீங்கிலிருந்து நம்மையும் நம் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் குடும்பத்து மக்களையும் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹ்வின் நேர்வழியை முழுமையாக பெற்று கடைசி வரை நல்லோர்கள், நாதாக்கள், சுகதாக்கள், பெரியோர்கள், வலிமார்கள் சென்ற நல்ல பாதையிலே நம்மையும் அல்லாஹ் நடாத்தி செல்வானாக. ஆபத்துகள், கேடுகள், முசீபத்துகள் என்னவெல்லாம் உண்டோ, திடீரென்று ஏற்படக்கூடிய பேரிடர்கள், பேராபத்துகள், தொற்று நோய்கள், வபா நோய்கள் அனைத்தையும் விட்டு அல்லாஹ் நம் மக்களையும் எல்லா மக்களையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. ஆமீன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.